உண்மையிலேயே இந்த டோரேமோன் அப்படின்றது யாரு? ஆக்சுவலா ஜப்பான்ல நோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே ஒரு 9 வயசு பையன் இருந்திருக்கான். அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா லேசியா, ரொம்ப சோம்பேறியா, நைட்டு தூங்குனா காலைல லேட்டா தான் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவானா. அண்ட் ஸ்கூலுக்கு போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு படிப்பும் சரியா வராது. அதனால இவனோட டீச்சர் இவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல தான் இப்படி நரக வேதனையா இருக்கு, அட்லீஸ்ட் வீட்ல போயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவன் சரியான சோம்பேறி, இவன் படிக்க மாட்டான் அப்படின்றனாலேயே இவனோட அம்மாவும் அப்பாவும் இவன் டீச்சர்ஸ்க்கு மேல இவனை திட்டிக்கு இருந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேலி கிண்டல் அடியெல்லாம் வாங்கிட்டு டீச்சர்ஸ்டே திட்டு வாங்கிட்டு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அதே டார்ச்சர் தான் வீட்லயும் நடக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீலிங்ஸ் டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறான். ஒரு கட்டத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, டீச்சர் இல்லை, வீட்டுக்கு போனால் பேரண்ட்ஸ் திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் திட்டிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தனக்குத்தானே பேச ஆரம்பிக்கிறான். தனக்கு பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருக்கதான் நினைச்சு தன்னோட கஷ்டத்தையும் கவலையையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். தனக்கு தானே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து அவனோட அப்பா அம்மா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல சிசோஃபேனியா அப்படின்ற டிசார்டர் இவனுக்கு இருக்கு. இந்த பையன் என்ன நினைக்கிறானா, தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் கூட பேச ஆரம்பிக்கிறான், விளையாட ஆரம்பிக்கிறான்.